அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு என்னெல்லாம் செஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். உலகத்தை படைக்கிறார் தேவன், மனிதனையும் படைக்கிறார். மனிதனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ், பலன்களையும் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். முதல் நாள் மனிதன் அவர் என்ன செய்யல? படைக்கல. முதல் நாள் மனிதனை படைச்சா மனிதன் எங்க இருக்கணும்? தண்ணிக்குள்ள, இருளுக்குள்ள, வெறுமையில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நிற்கணும். தேவ அன்பு நம்மை அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளையும் அது சந்திக்கிறது. அடுத்து அவருடைய அன்பு, அவர்கிட்ட யாரு விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்கள அது அழிய விடாதான், கெட்டு போக விடாதான், பாதுகாக்குதான். நோவா அங்கு தேவனை விசுவாசித்தார். உலகமே ஒரு பெரிய அழிவை சந்திக்கிறது, நோவா அங்கு பாதுகாக்கப்பட்டார். அடுத்து அவருடைய அன்பு உண்மையாகவும் நம்ப தகுந்ததாகவும் அவரது வார்த்தையை நிறைவேற்றுகிறதாகவும் இருக்குதான். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, தாவீது ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, யோசேப்புக்கு ஒரு கனவின் மூலம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, தானியேலுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு, மோசேக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இதுல ஏதாவது நிறைவேறாமல் இருந்ததா? இல்ல. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு உண்மைத்தன்மை வாய்ந்ததா இருக்குதான். அவரை நம்புகிறவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அதுல அது தப்பு வைக்கிறதா இருக்குதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.